வணக்கம். இன்றைய பதிவில் பொருளாதார ரீதியாக ஒரு மனிதன் முன்னேறணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இதில் அந்த காலத்திலேயே பல்வேறு விதமான பழமொழிகளை சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பணம் பத்தும் செய்யும். சினிமா படம் கூட அந்த பேரில் வந்ததுன்னு நினைக்கிறேன். கவுண்டமணி நடித்த படம் இல்லைங்களா? அதே மாதிரி பணம் பாதாளம் வரை பாயும், பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும். இது மாதிரி நிறையா பழமொழிகள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சினிமா பாடல்கள் கூட அது மாதிரி வந்திருக்கு. காசே தான் கடவுளடா, இது அந்த கடவுளுக்கும் தெரியுமடா அப்படின்னு சொல்லி இல்லையா? இது மாதிரி இந்த பணத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. காசு இல்லைன்னா யாருமே சமூகத்தில் மதிக்க மாட்டாங்க. நமக்கு பேசிக்கான சில தேவைகள் என்ன? உணவு, உடுக்க உடை, உறைவிடம், அதே மாதிரி மருத்துவ செலவு, அதுக்கப்புறம் கல்வி செலவு, இது மாதிரி எல்லாத்துக்கும் ரொம்ப பேசிக்காக இருக்கிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மணி இஸ் அல்டிமேட். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போது இந்த பணத்தை சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. நிறைய பேர் நிறைய சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிக்கிறது பெரிய மேட்டர் இல்லை. பட் அந்த சம்பாதிச்ச பணத்தை வச்சு காப்பாற்றுறதுங்கிறது இருக்குது பாருங்க, அது சாதாரண விஷயம் இல்லை. புரியுதுங்களா? அப்போது நம்மளுடைய மூதாதையர் சொத்து கூட நமக்கு இருந்துடலாம். ஆனால் அதை கூட வச்சு பிழைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் அறிவு வேணும், படிப்பு வேணும், மற்றவங்ககிட்ட ஏமாறாமல் இருக்கக்கூடிய அறிவாற்றல் வேணும். அதெல்லாம் இல்லை சார், என்கிட்ட மனிதாபமானம் மட்டும் நிறைய இருக்குது அப்படின்னா 10 பைசா கையில் இருக்குது, அதையெல்லாம் முடிக்கிட்டு போயிடும். ரைட்டா? அப்போது இப்போ என்ன பண்ணுனா சம்பாதிக்க முடியும், அதுக்கு என்ன பண்ணணும், என்ன தொழில் செய்யணும், எத்தனை வருஷம் செய்யணும், இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது ஒரு தொழிலில் நம்ம நிபுணர் ஆகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 7 வருஷம் தொடர்ந்து வித்தவுட் கேப் நல்ல இன்ட்ரெஸ்டாக அந்த வேலையை செய்யணும். அதில் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அப்டேட் இஸ் மஸ்ட். அது இல்லைன்னா கஷ்டம். அப்டேஷன் ஆகிட்டே இருக்கணும். அப்புறம் அதில் ஒரு நிபுணத்துவம் நமக்கு வந்துடணும். புரியுதுங்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம நிற்க முடியும். யாரோ சொல்கிறாங்கிறதுக்காக ஏதாவது ஒரு தொழிலை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம அது மாதிரி இருக்க முடியாது. நம்மளுடைய பேஷன் அதுவாக இருக்கணும். அது மேலே அப்படியே தீராத ஒரு மோகம், காதல், பேரார்வம் இதெல்லாம் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இட் இஸ் பாசிபிள். இல்லைன்னா கஷ்டம். இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பணக்காரன், யாரெல்லாம் ஏழை அப்படிங்கிறத நமக்கு பேசிக்காக ஒரு நாலேஜ் வேணும் இல்லைங்களா? இப்போ ஒருத்தர் மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார், அவர் பணக்காரனா? மாதம் வெறும் 5000 சம்பாதிக்கிறார், அவர் பணக்காரனா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் எடுத்தடுப்பில் சொல்லக்கூடிய ஒரே பதில், மாதம் அதிகமாக சம்பாதிக்கிறவங்க தான், 5000 சம்பாதிக்கிறவங்க இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபேக்டானு கேட்டால் இட் இஸ் நாட் ஃபேக்ட். உங்களுடைய வருமானம் என்னவோ அந்த வருமானத்தை காட்டிலும் கொஞ்சமாவது குறைவாக செலவு செய்தால் யூ ஆர் ரிச், அதர்வைஸ் யூ ஆர் புவர். புரியுதுங்களா? இதுதான் பேசிக். அதே மாதிரி நம்மளுடைய வருமானத்தினுடைய முதல் செலவு என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சேமிப்பு, சேவிங்ஸ். அது கட்டாயம் வேணும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்கள்லையும் சிக்கனம் அப்படிங்கிறது வேணும். சரிங்களா? அதே மாதிரி ஒருத்தர் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு காரியத்தை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்க கார் வாங்கிட்டாங்களா நம்மளும் உடனே கார் வாங்குறது, அவங்க ஃப்ரிட்ஜ் வாங்கிட்ட உடனே நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்குறது. ஸோ இந்த மாதிரி இந்த கம்பேரிசன் எல்லாம் இருந்தாவே லைஃப்பில் ஜெயிக்க முடியாது. சரிங்களா? அதே மாதிரி ஆஃபரில் ஒரு பொருள் போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஓடி போய் வாங்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, என்ன ஆஃபரில் போட்டாலும் சரி அவங்களுக்கு லாபம் இல்லாமல் அந்த பொருள் உங்களுக்கு அவங்க தரப்போகிறது இல்லை. யாராலும் எந்த பொருளையும் எப்போதும் இனமாக கொடுக்க முடியாது, நட்டத்துக்கும் கொடுக்க முடியாது. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக புரிஞ்சுட்டாவே இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி நிறைய பேர்
ஆஃபரில் போட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தேவைப்படுது படலை, அது அப்புறம். ஆஃபரு இவ்வளவு குறையுது டப்புன்னு போய் டக்குன்னு வாங்கிடுவாங்க. இது மாதிரி செயல்பாடுகள் யாருக்கிட்டெல்லாம் இருக்குதோ அவங்க இன்னைக்கு இல்லை என்றைக்குமே பணக்காரன் ஆக முடியாது. அதே மாதிரி ஆசையை கட்டுப்படுத்தணும். மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆசை அப்படிங்கிறது சாதாரண ஆசை நினச்சிக்காதீங்க, பேராசை. அப்போது அந்த பேராசை தான் குறைக்க சொல்கிறேன் நான், ஆசையவே குறைக்க சொல்லலை. அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கனவு காண்கிறது தப்பு இல்லை, எல்லாத்துக்கும் ஆசைப்படுறது தப்பு இல்லை. எப்போ ஆசைப்படணும், எந்த அளவுக்கு ஆசைப்படணும், நம்மளுடைய லெவல் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு ஆசைப்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கினா நம்ம வாழ்க்கையில் சிக்கனமாக வாழ முடியும். இல்லை நான் அந்த உதாரணத்தை மட்டும்தான் எடுத்துக்குவேன், அப்படியே கேட்ச் பண்ணிக்குவேன், டைரெக்டாக எடுத்துக்குவேன்னு சொன்னால் நம்ம ஃபினான்ஷியலாக நிற்க முடியாது. சரிங்களா? அதே மாதிரி இன்கம்மை பொறுத்த வரைக்கும் அதை பல்வேறு சப்டைட்டிலில் பிரிக்க முடியும். ஒன்று, சேலரிடு பர்சன். எனக்கு மாதமானால் நிரந்தரமாக இத்தனை ரூபாய் வரும், மாதமான ஒரு 20,000, 30,000, 50,000 அவ்வளோதான், இப்படிங்கிறது ஒரு ரகம். அதே மாதிரி சுய வேலை வாய்ப்பு. நான் சொந்தமாக ஒரு டீ கடை வச்சுருக்கிறேன், எனக்கு ஒரு நாளைக்கு இதில் ஒரு 750 ரூபா வருமானம் வருது, அல்லது சுமாராக ஒரு 1000 ரூபா வருமானம் வருது ஆவரேஜாக. அது மாதிரி ஒரு குரூப்பு 2. 3வது, பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறது. இது ஒரு விதமான ரகம். ஒரு பெரிய துணி கடையோ வேறு ஏதாவது ஒரு கடை கண்ணி வச்சுக்கிறது, கொஞ்சம் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இது ஒரு ரகம். அதுக்கப்புறம் மிக அதிகமாக ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஜுவல்லரி ஷாப் வைக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி வாடகை விடுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி வச்சு நடத்துறது, கமாடிட்டியில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுறது, ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய கம்பெனிக்கு வந்து ஏஜெண்டாக செயல்படுறது, ரியல் எஸ்டேட்டில் நிறையா போட்டு பண்ணுறது. இன்னொரு சிலர் பார்த்திங்கன்னா லாட்ரி வாங்குறதே தொழிலாக வச்சுருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பேன் பண்ணால் கூட இதுக்குன்னே கேரளா போவாங்க, போய் வாரத்தில் 2 நாள் போய் மொத்தமாக ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க, பண்ணுவாங்க, ரிசல்ட்டு பார்ப்பாங்க, அதில் வருமானம் பார்க்கணுன்னு நினைக்கிற டைப். இது மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குது இந்த வருமானம் பார்க்குறதில்ல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பத்திரிகை எழுத்தாளர்களெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காப்பிரைட் அது ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த பேட்டன் ரைட்டு இப்படி இருக்குது. இது இல்லாமல் ப்ரொஃபஷன் பார்த்திங்கன்னா ஒரு டாக்டரு, என்ஜினியரு, அட்வொகேட்ஸு, டீச்சர்ஸு, இது மாதிரி ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறது, ஐடி ஃபீல்டு இருக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது இதில் எல்லாத்த விட நான் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கணும், ஆனால் கொஞ்சம் ஃபுல்லாக ரெஸ்ட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா இதெல்லாம் இல்லாத இன்னொரு துறை இருக்குது. அதை பற்றப்ப நான் சொல்ல போகிறேன். அதாவது ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்கணும். உங்களை தவிர அந்த ஒர்க்கை வேறு யாராலும் செய்ய முடியாது, அப்படியே செஞ்சாலும் உங்கள் அளவுக்கு நேர்த்தியாக செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு உங்களை நீங்கள் வந்து உயர்த்திக்கணும். இதுதான் அந்த ஸ்பெஷல் ஸ்கில். எல்லாத்துக்கிட்டே ஸ்கில் இருக்குது, அதை யாரும் ரெஃப்யூஸ் பண்ணுறது இல்லை. புரியுதுங்களா? இப்போ ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ராயிங் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். இப்போ பெயிண்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க யாருக்கிட்டே இல்லாத ஒரு வித்தியாசமான ஸ்கில்லும் போட்டிருக்கணும். ஐயையோ அது அவரை தவிர வேறு யாராலும் வரைய முடியாது, அவ்வளோ அற்புதமாக நேரில் பார்க்குற மாதிரி வரைவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் உங்கள் மேலே எல்லாத்துக்கும் உருவாகிருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு அட்வொகேட்னா அவர்கிட்ட ஒரு கேஸ் ஒப்படைச்சிட்டா அவர் தப்பா வின் பண்ணுவார், அந்த அளவுக்கு அவர்கிட்ட மேட்ரு இருக்குது, சமாச்சாரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் சரி, அந்த துறையில் மிகச்சிறந்த வல்லுநராக இருந்தால் உங்களை யாரால அசைக்க முடியாது. சரிங்களா? இது ஒன்று. இது இல்லாமல் இன்னொரு துறை இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விழித்திருந்தாலும் சரி, தூங்கி கொண்டிருந்தாலும் சரி, வேலை செய்தாலும் சரி, வேலை செய்யாவிட்டாலும் சரி, உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய லம்சமான அமௌண்ட்டை பேங்க்கில் போட்டு இன்ட்ரெஸ்ட் வாங்குறது. அதே மாதிரி நீங்கள்
பெரிய அளவில் வந்து கட்டடங்கள் கட்டி அதை வாடகை கொடுக்குறது, இதெல்லாம் தேதி ஒன்றுனா உங்களுக்கு வாடகை வந்துடுமே இல்லையா? அதே மாதிரி சில நூதனமான வேலைகளை செய்கிறது, சம் இல்லூஷன் இன்கம்ஸ், இது மாதிரி. சரிங்களா? அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எல்லாத்த விட எது பெட்டர்னு எனக்கு தோணுதுன்னா, ஸ்பெஷல் ஸ்கில் அப்படின்னு ஒன்று உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா உங்களுடைய வருமானத்தை எவராலும் கவர முடியாது. என்னைக்கும் உங்களுக்கு வருமானம் இல்லாமல் போகாது. இன்றைக்கி இல்லை நாளைக்கு இதையும் சேர்த்து எடுத்துடலாம். அதே மாதிரி உங்களுக்கு போதிய அளவில் ரெஸ்ட்டும் கிடைக்கும். சரிங்களா? இதை பார்த்துக்குங்க. அதே மாதிரி நம்முடைய பெரும்பாலான வருமானம் எங்கேயாவது மைனஸாக போகுதுன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. சரிங்களா? அதில் முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா மருத்துவ செலவு. அப்போது கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்போவுமே உங்களுடைய லைஃப்பில் ஒரு மெடிக்ளைம் பாலிசி கூட இருந்துகிட்டே இருக்கணும். அதே மாதிரி யாருக்கு எப்போ என்ன ஆகுதுன்னு சொல்ல முடியாது. அப்போது ஒரு நல்ல தரமான என்டோமெண்ட் பாலிசி அது ஒன்று இருக்கணும். அதே மாதிரி ஒரு பென்ஷன் பாலிசி இதுவும் ஒன்று இருக்கணும். இந்த மூணையும் போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுடைய லைஃப் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் தடை இல்லாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை கொண்டு போக முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்கக்கூடிய இந்த மோதிர விரலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.